ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்குரிய 8 hour ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வந்து சிலபஸை, அதாவது ரிவைஸ்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். அது போக நான் வந்து தமிழுக்கான வேர் டு ஸ்டடி டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். 4Care அகாடமி அந்த பாலா சார் வந்து ரெடி பண்ணி அவங்க வீடியோவிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் இருந்தோ இல்லை டெலகிராமில் இருந்தோ எப்படியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. புக் வைஸ் படிக்கிறப்போ அந்த வேர் டு ஸ்டடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேர் டு ஸ்டடியை பார்த்து புக்கோட இண்டெக்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எது சிலபஸில் இருக்குது, எதை மட்டும் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு அந்த சார் வந்து அதில் நல்லா அழகாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு தமிழ் படிங்க. இன்றைக்கி வந்து ஜென்ரல் தமிழில் 7th தமிழ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஆல்ரெடி 6th 9th முடிச்சிருக்கோம். இந்த தடவை வந்து 7th தமிழ் ஃபுல்லாக சிலபஸில் இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள், அறிஞர் பொருட்கள், புக் பேக் ஒன்வேர்டு எல்லாமே அந்த வேர் டு ஸ்டடி வச்சுட்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்ல என்ன படிக்க போகிறோன்னா குப்தாஸ். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து முடிச்சிருக்கோம். நேற்று வந்து சிந்து முடிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து முகலாயர்கள் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ அது முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய போர்ஷன் வந்து குப்தர்கள் 6thலையும் 11thலையும் இருக்கிறத ஃபுல்லாக முடிச்சிருங்க. பாலிட்டியில் 10th பாலிட்டியில் 2 லெசன் வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு டைம் இருந்தவங்க இந்த லெசனே சேர்த்து படிங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து மாநில அரசு இந்த 3 லெசன் முடிச்சிட்டிங்கனாலே பாலிட்டியில் 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா 10th ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம அதை தரோவாக வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இந்த டாபிக்கு வந்துட்டு 2 லெசன் படிக்க போகிறோம். இந்த 6th இருக்க லெசன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி சின்ன லெசன் தான். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ட்டு 6th சோசியலில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 10th சோசியலில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், வேலு நாச்சியார், பூலித்தேவர், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களோட கழகங்கள், அவங்களோட கிளர்ச்சிகள் ஃபுல்லாக வரும். ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டையும் வந்து படிச்சிருங்க. இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ தமிழில் 7th தமிழ், ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள், பாலிட்டியில் மாநில அரசு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 6க்கு வந்துட்டு இந்த லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் எல்லாமே சின்ன சின்ன லெசன்ஸ் தான். ஈஸியாக இதை வந்து முடிச்சிடலாம். ஆப்டிடியூட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இது வந்துட்டு ஸ்கூல் புக் சம்ஸை நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா அடுத்த நாளைக்கு கூட பேலன்ஸ் இருக்க சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லெசன்ஸ்லாம் எந்த புக்கில் எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். வந்து நீங்கள் புக் வைஸ் படிச்சிருவீங்க. நான் ஜிஎஸ் மட்டும் எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக வந்துட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். டெய்லி படிக்கிறது முக்கியமே கிடையாது. அதோட நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து சிந்து முடிக்கிறீங்கன்னா சிலபஸை கையில் எடுத்துகிட்டு சிந்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு டிக் பண்ணுறது இல்லை. ஏதோ ஒன்று நான் வந்து இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுட்டு அடுத்து படிக்காததை படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப எதை படிக்கணும், தெளிவாக இன்னும் எதில் தெளிவாக இல்லை, இன்னும் எந்த டாபிக் வந்துட்டு அறகுறையாக இருக்கேன், எந்த டாபிக் கிளியராக இருக்கேன் அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்காவது நமக்கு சிலபஸ் வேணும். அப்படி இல்லை, சிலபஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலை அப்படின்றவங்க புக்கில் இண்டெக்ஸில் இப்போ 6th தமிழை விட்டுருங்க. தமிழ் நீங்கள் புக் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்சில் இப்போது சோசியல் 6th ஃபஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் மார்க் பண்ணுங்கள் எந்தெந்த லெசன்லாம் நான் படிக்கணும். அதாவது சிலபஸில் இருக்கிறது. இப்போ ஹிஸ்ட்ரினா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சங்ககாலம், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், இதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகிறது. அதுக்கடுத்து சங்ககாலம்னு வந்துட்டாலே இது யூனிட் 6, அதாவது இப்போ இருக்க யூனிட் 6ல் கவர் ஆகும். அது எந்த யூனிட்டில் கவர் ஆகிறது அப்படின்றத மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி குப்தர்கள், வர்த்தனர்கள் கிடையாது, குப்தர்கள் மட்டும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிடுங்க. எந்தெந்த லெசன் சிலபஸில் கவர் ஆகுதோ அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ நான் சொல்ல நீங்கள் படிச்சிடுறீங்க. படிச்சுட்டு எதை படிச்சிருக்கீங்க. இப்போ குப்தாஸ் முடிச்சிட்டிங்கன்னா குப்தாஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டாரு இல்லை ஒரு டிக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியணும். அதனால தான். இப்போ இதெல்லாம் சிலபஸில் கிடையாது, அதனால் நான் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ஜியாகிரஃபியில் அந்த டாபிக் பேரிடர் அப்படின்ற டாபிக் இருக்கும். ஸோ அந்த லெசன் நமக்கு தேவை. பாலிட்டியில் இந்த 3 லெசனுமே இருக்குது. சாலை பாதுகாப்பு கூட தேவையில்லை. இந்த மற்ற 2 லெசன் நம்ம கம்பல்சரி படிக்கணும். ஸோ எந்தெந்த லெசன் சிலபஸில் இருக்குன்றதை இண்டெக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க பக்கத்தில் டிக்கோ இல்லை ஒரு ஸ்டாரோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போது எத்தனை டைம் படிச்சிருக்கேன் அப்படின்றது, இப்போ செகண்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு செகண்ட் ஸ்டார், அப்போ இத்தனை டைம் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியணும்.
ஒன்று இண்டெக்ஸில் இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சிலபஸில் ஏதாவது இப்போ சிந்து முடிச்சிட்டிங்கன்னா சிந்துவை அண்டர்லைன் பண்ணிடுங்க, குப்தாஸ் முடிச்சிட்டிங்கன்னா குப்தாஸ் அண்டர்லைன் பண்ணிடுங்க. நம்ம என்ன எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன படிக்கிறோன்றது தெரியணும். அதுக்காக மட்டும்தான். என்ன படிக்கணுன்னே தெரியாமல் சும்மா கண்ணை மூடிட்டு படிச்சுக்கிட்டே போகிறது வேஸ்ட்டு. அதனால் மட்டும்தான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 6th தேர்ட் டேர்மில் 3வது லெசன் பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் நமக்கு தேவையில்லை, குப்தர் வரைக்கும் படித்தா போதும். ஸோ 3வது லெசன் தேர்ட் டேர்மில் 3வது லெசன் பேஜ் நம்பர் வந்து 122. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. 6thலையும் 11thலையும் இருக்குது. ஸோ 11th எந்த லெசன்னு சொல்லிடுறேன். 11th ஃபஸ்ட் வால்யூமில் 7th லெசன் குப்தர்கள். ஸோ 11th படிச்சுட்டு நீங்கள் 6th ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை எனக்கு எடுத்ததுமே பெருசாக படிக்க இஷ்டம் இல்லை, ஆனால் 11th பாருங்கள் அப்படி தான் இருக்கும். கசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப லெட்டர்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 11th என்னால் 11th படிச்சிட முடியும் அப்படின்றவங்க 11th படிச்சுட்டு 6th எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது அந்த கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்கும். இல்லை நான் 6th ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன் அப்படின்றவங்க 6th படிச்சுட்டு 11th படிங்க. ஸோ 11th ஃபஸ்ட் வால்யூமில் 7th லெசன் குப்தர்கள். இதை முடிச்சிட்டிங்கன்னா குப்தர்கள் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். குப்தர்கள் என்ன, முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அவங்கள பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நெட்டில் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன டாப்பிக்கு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது அந்த யூனிட் 6ல் கவர் ஆகிற தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த லெசன் எதில் இருக்குன்னா 6th சோசியல் சயின்ஸு ஃபஸ்ட் டேர்மில் 4வது லெசன். இது வந்து யூனிட் 6, அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 8. ஓகேவா, முன்னாடி இருந்த யூனிட் 8 இப்போ யூனிட் 6 அதில் கவர் ஆகுது. 4வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பேஜ் நம்பர் வந்து 164. ரொம்ப குட்டியூண்டு லெசன். இந்த காஞ்சி காமிச்சிடலாம், மதுரை அதை பற்றிலாம் வரும், பூம்புகார், அவ்வளோதான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன லெசன், அவ்வளோதான். 3-4 பேஜஸ் கூட இல்லை. இது நல்லா படிச்சுக்கோங்க. லெசன் தான் குட்டி, ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாநில அரசு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 10th பாலிட்டியில் 3வது லெசன் தான் மாநில அரசு. இது அப்படியே நீங்கள் மத்திய அரசு படிக்கிறீங்கல்ல, மத்திய அரசில் வர குடியரசுத் தலைவர் தான் மாநில அரசில் ஆளுநர். அங்கே பிரதமராக இருக்கிறவங்களோட அதிகாரங்கள் தான் இங்கே முதலமைச்சருக்குரிய அதிகாரங்களாக இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஆர்டிகல்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாலிட்டி படிக்கிறதுக்கு. ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு மறக்கும், ஆர்டிகல்ஸ் இயர்ஸ். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நிறைய பேர் ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ குப்தாஸ் வந்து முடிஞ்சு 6th 11th. இது வந்து 10th தேர்ட் லெசனு. இது வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் 4th லெசன் நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு இந்த லெசன் 10th இருக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இது வந்து +1லையும் வரும், பட் 10th இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் +1 +2 போகலாம். ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் கிளியராக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு இண்டெக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 10th புக்கில் இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 10 லெசன் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இருக்க 4 லெசன் வந்து நமக்கு தேவையே கிடையாது. இந்த 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே INM-லையும் கவர் ஆகும், யூனிட் 8லையும் கவர் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. INM-லையும் கவர் ஆகும், யூனிட் 8லையும் கவர் ஆகும். இந்த 6 லெசனை படிக்கிறப்போ நம்ம வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அப்போ 10th சோசியல் சயின்ஸு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இதில் இருக்க ஜாக்ரஃபியில் ஒரு இங்கே இருக்குது 7 லெசன் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7ஐயும் ஃபிங்கர் டிப்பில் 10th சோசியலை படித்தாலே 9th 10th சோசியலை படித்தாலே நீங்கள் வந்து ஒரு 60% கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம், ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா. பாலிட்டியும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இதை படிச்சுக்கோங்க. பட் நம்ம எக்கனாமிக்ஸுக்கு 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th எக்கனாமிக்ஸ் படித்தே ஆகணும். அப்போது 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th அதுக்கப்புறம் 10th நல்லா படிச்சிங்கனாலே நிறைய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி இண்டெக்ஸில் எந்தெந்த சிலபஸில் கவர் ஆகுதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு படிக்க பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு ஸ்டார், செகண்ட் பென்சிலில் கூட போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் படிக்கிறப்போ செகண்ட் ஸ்டார். நான் இத்தனை டைம் இந்த லெசன் படிச்சிருக்கேன், எனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் முன்னாடி நான் மார்க் பண்ணியிருக்கேன், யூனிட் 8. இப்போ வந்து யூனிட் 6ல் கவர் ஆகிற லெசன், பேஜ் நம்பர் வந்து 68. இப்போ பாருங்கள், இதில் வந்து பூலித்தேவர், பாளையக்காரர் புரட்சி, அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி, பாளையக்காரர் முடிஞ்சக்கப்புறம் மருது சகோதரர்களோட கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி, இதெல்லாம் வரும். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஆர்டராக படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், லாஸ்ட்டாக தான் வந்துட்டு இவர் வருவார், தீரன் சின்னமலை. ஸோ அந்த ஆர்டரில் படிங்க, நல்லா தான் இருக்கும் இந்த லெசன். இயர்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கழகம் நடக்கிறப்போ அவங்க அந்த கழகம் ரிலேட்டடாக வர ஜெனரல்ஸ், அதுக்கப்புறம் ஆளுநர்கள், இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன்றப்போ காலின் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன தெரிஞ்சா ஜாக்சன் துரை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பூலித்தேவர்னா அவர் பீரியடில் ஒருத்தர் வருவார். ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு ஆங்கிலேயர் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியுமோ, எந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சா ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி வச்சு படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இயர்ஸையும் நல்லா தரோவாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கு ஸ்கூல் புக் சம்ஸை நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை ஒவ்வொரு டாப்பிக்குமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் நம்ம அப்படியே கையில் லட்டு மாதிரி இருக்குது. மேக்ஸும் தமிழும் தான் நம்மளை கை கொடுக்கும். ஸோ அதில் 100 இதில் 25 அந்த 125க்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும். ஸோ மேக்ஸை நல்லா பாருங்கள். இருக்க டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து 170 டேஸ் தான் இருக்குது. திரும்ப சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.